அடுத்த பாடல் 203. பொருள் கண்ட கண்டனும் போதத்தை. இது முதல் வரி. பொருள் கொண்ட அப்படிங்கிறார். பொருளை ஒருத்தர் வச்சிருக்காராம். யார் வச்சிருப்பாரு? கண்டனும் அப்படிங்கிறாரு. கண்டனா தலைவன் என்று பொருள். கண்டன் என்று சொல்லப்படுவது தலைவன். யார் இந்த இடத்துல தலைவன்? ஒரு ராஜா இருக்காது, அவர் தானே எல்லா பொருளையும். ஒரு நாடு இருக்கு, நாட்டுடைய அரசர் ஒருத்தர் இருக்கார், அவர் தானே எல்லா பொருளையுமே வச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதை தான் சொல்றாரு, பொருள் கண்ட கண்டனம்னா பொருளை வைத்திருக்கின்ற தலைவனும் அரசன். அடுத்து என்ன சொல்றாரு? போதத்தை அப்படிங்கிறாரு. போதம்னா என்ன? அறிவு. ஒரு அரசர்கிட்ட ஒரு அறிவு ஒன்று இருக்கும். அந்த அறிவை வச்சு அரசர் என்ன பண்ணுவார்? தன்னுடன் இருக்கக்கூடிய செல்வத்தை, நாட்டை எப்படி பெரிதாக்கலாம் இதான் யோசிப்பார். இதை தவிர்த்து வேற என்ன வரப்போகுது அரசனுக்கு? எப்படி அடுத்த நாடை சண்டை போட்டு அதையும் சேர்த்து நம்மளுடைய ராஜ்யத்தோடு சேர்த்துக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய செல்வத்தை எப்படி கொள்ளையடிச்சிட்டு வரலாம், இப்படி தானே ஒரு அரசர்கள் யோசிப்பாங்க. நீங்கள் ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் இதை தான் பார்க்க முடியும். இந்த அரசர் அங்கே போய் சண்டை போட்டார், இந்த அரசர் இங்கே போய் செய்ய. நம்ம ஊருக்குள்ளே சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க. 3 பேருமே சிவபக்தர்கள் தான். 3 பேரும் சிவனுக்கு அவ்வளோ கோயில் கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க, நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சொல்லி, இல்லையா? ஸோ தங்களுடைய அறிவினால் ஒரு பொருளை எடுத்துக்கொள்வது எப்படி என்று தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு பொருளை வச்சிருக்கிற தலைவனும் அதை மேலும் மேலும் எப்படி நம்ம பல நாடுகளில் இருக்கக்கூடிய பொருளை, செல்வத்தை எப்படி சம்பாதிக்கலாம், தன்னுடைய அறிவினால் சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கக்கூடிய அரசர்களும். இதான் முதலடியில் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்று அப்படின்னு சொல்றாரு. ஆளும் இருள் கொண்ட அப்படின்னா, இருள்ன்றது இருட்டு, எல்லாருக்கும் தெரியும். நைட்டு இருட்டு தான் ஆட்சி செய்யுது இந்த உலகத்தையே. சாயங்காலம் 6 மணி 7 மணி இருட்டிடுச்சுன்னா இருள் தான் ஆட்சி செய்து உலகத்தையே. அந்த நேரத்தில் மின்வெளி கொண்டு நின்று அப்படிங்கிறார். மின்வெளின்றது மின்னல். இப்போ நல்ல மழை நேரத்தில் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் வரும். மின்னல் எவ்வளோ நேரத்தில் வரும்? ஒரு வினாடி நேரம் தான், அதிகபட்சம் 2 வினாடியோ 3 வினாடி தான். சரசரன்னு வெளிச்சம் போயிடும். அந்த மாதிரி இந்த அரசருக்கு என்ன தோணுதான்? திடீர்னு ஒரு அறிவு தோணுதான் உள்ளேருந்து. போதத்தைன்னு சொன்னார் இல்லைங்களா? ஏற்கனவே பொருளை நிறையா சேர்த்து வச்சிருக்காரு. இன்னொரு அடுத்த நாட்டெல்லாம் சண்டை போட்டு அவங்க செல்வத்தை தூக்கி வச்சுட்டாரு. இப்போ திடீர்னு மின்னல் மாதிரி ஒரு அறிவு ஒன்று வருது. அது எப்படி? இருட்டிற்குள் இருந்து வரக்கூடிய அறிவு இருட்டறிவாகத்தான் இருக்கும். அதான் இருள் கொண்ட கண்டனம் அப்படிங்கிறார். இருள் கொண்ட மின்வெளி அப்படிங்கிறார். இருள் என்பது மாயையும் குறிக்கும். இவர் மாயையில் உட்காந்துட்டு இருக்கார் ஒரு இருட்டுக்குள்ள. இந்த இருட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வெளிச்சம் வருது. அந்த நாடு கொஞ்சம் செல்வ செழிப்பாக இருக்குது, படைபலம் கம்மியாக இருக்குது, இப்போ போனால் அந்த நாடை பிடிச்சிடலாம், அங்கே இருக்க தங்கத்தெல்லாம் கொண்டு வந்துக்கலாம். இதுதான் இவருடைய எண்ணம். அந்த மாதிரி எண்ணம் தோணுதான். அடுத்து என்ன சொல்கிறாரு? ஓரும் மருள் கொண்ட மாதர் மயலுருவார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரா? இருட்டில் அவங்களுடைய சிற்றறிவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அதே தனக்குண்டான அறிவு தான் பெருசு, இப்படி நாட்டெல்லாம் எடுத்துலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இது 2 அடியில் சொல்லிட்டாரு. 3 ஓரும் மருள் அப்படின்றாரு. மருள்னா பயம் என்றும் பொருள் இருக்கின்றது, மயக்கம் என்றும் பொருள் இருக்கின்றது. ஓரும் மருள் அப்படிங்கிறாரு. ஓறுதல் அப்படின்னா எண்ணுதல் அப்படின்னு பொருள். ஸோ ஒரு மனிதர்களுமே அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? பயம் என்பது உள்ளுக்குள்ளே வரும். ஒரு பள்ளியை பார்த்தா, கற்பாமூச்சை பார்த்தா கூட பலர் பயப்படுவாங்க, ஒருத்தருக்கு பயப்பட மாட்டாங்க. ஸோ பயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா 2 விதமான பல வகையில் இருக்குது. ஒருத்தர் பார்த்தோன்னே பயப்படுவாங்க, ஆனால் அங்கேருந்து ஓட மாட்டாங்க, அங்கே தான் நிற்பாங்க. கரப்பாம்பூச்சி, ஆமாம் கரப்பாம்பூச்சிப்பா அப்படின்னு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தர் கரப்பாம்பூச்சியை பார்த்தா காத தூரம் ஓடுறவங்களாம் கூட இருக்காங்க. பள்ளியை பார்த்தா நான் ரூம் விட்டு அதை அடித்து தூக்கி போடுற வரைக்கும் அந்த இடத்துக்கிட்ட வர மாட்டாங்க, இப்படி பயப்படுறவங்க. ஸோ அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? அதான் ஓரும் மருள் மயக்கமும் அப்படின்னு சொல்கிறார். மாதர் மயல் உருவார்கள் அப்படிங்கிறார். மயல்னா இந்த இடத்துல மயக்கம் அப்படின்னு பொருள். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு எண்ணத்தில் பயந்து மயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதர்னா பெண்கள். இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்களாம்? இந்த அரசர் மேலே 2 அடியில் சொன்னார் இல்லையா, எந்த மாதிரியான அரசர்கள் இருக்காங்கன்னு, அவங்கள பார்த்து மயல் உருவாகலாம். மயல்னா மயக்கம்னு சொன்னோம் இல்லைங்களா? ஒரு மாதிரி மயக்கம் அடைவாங்களாம். எப்படியா இவர்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இவர் தான் பெரிய ராஜாவாக இருக்கார் இந்த இடத்துல, இவர்கிட்ட நம்ம போனால் எப்படியாவது நம்ம லைஃப் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சிந்தனை தோணுமா? இது நேரடியாகவே மாதர் என்று சொல்றாரு. அப்ப நேரடியாகவே பெண்களை மட்டும்தான் குறிக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அப்ப ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, என்ன இது உங்களுக்கு மாதர் பெண்களை, ஏன்னா அடுத்த தலைப்பு மகளிர் இழிவுன்னு வருது.
ஏன் ஆண்கள் இழிவு கிடையாதான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஏன் மாதரை மட்டும் சொல்கிறாரு? மாதர் மட்டும்தான் ஆண்களை பார்த்து மயங்கிட்டு போகணுமா? அது பெண்கள் மட்டும்தான் ஆண்களை பார்த்து மயங்கிட்டு போகணுமா? அப்போது ஆண்கள் மயங்கக்கூடாதா? இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அதற்கு வந்து ஒரு காரணம் ஒன்று இருக்குது. நான் அதை சொல்ல, ராமாயணத்தில் இருக்க ஒரு சின்ன கதையை கொண்டு வந்தால் தான் இந்த மாதர்ன்ற விஷயத்த புரிஞ்சிக்க முடியும். தாரகை இருப்பான். வசிஷ்டர் என்ன சொல்லுவார், அவள் அரக்கி, அவன் மேலே அம்பை எய்து அவளை கொல் அப்படின்னு சொல்லுவார். ராமனுக்கு விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்துருப்பாரு, பெண்களை எக்காரணம் கொண்டும் கொல்லாதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. வசிஷ்டர் என்ன சொல்லுவார், நீ அந்த பெண்ணை கொல் அப்படின்னுவார். இப்போ ராம அம்பு எடுக்காமல் முடிச்சிட்டு இருப்பான், திருன்னு முடிச்சிட்டு இருப்பான். என்னடா இது, இவர் கொல்லாதுன்னு குரு சொல்லியிருக்காரு, இவர் கொல்லுங்கிறாரே, அப்போ அவர் சொல்கிறத கேட்குறதா இவர் சொல்கிறத கேட்குறதான்னு ஒரே குழப்பத்தில் நின்றுக்கிட்டே இருப்பார். வசிஷ்டருக்கு குழப்பம் தெரிஞ்சிடும். அப்போ வசிஷ்டர் வந்து ராமனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ராமா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, பெண்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே, அப்போ தர்மத்தை மீறிய செயலாகுமே, நீ தர்மத்தின்காக வாழ்றவன், தர்மத்தை மீறின மாதிரி ஆயிடுவேன்னு யோசிக்கிற. வசிஷ்டர் சொன்னதும் தர்மம் தான், நான் சொல்வதும் தர்மம் தான் அப்படின்னுவார். அது எப்படி தர்மமாகும், நான் உனக்கு விளக்கம் சொல்கிறேன் கேளு. வசிஷ்டர் பெண்களை கொல்லாதே என்று சொன்னார், நானும் பெண்களை கொல்லாதே என்று தான் சொல்லுவேன். ஆனால் பெண்களுக்கு என்று ஒரு குணம் இருக்கின்றது, அந்த குணம் இந்த அரக்கியிடம் இல்லை. அப்போ அந்த குணம் இல்லாத ஒரு உருவம் அது பெண்ணே கிடையாது. அப்போ பெண் இல்லாத ஒரு அரக்கியை தான் உன்னை கொல்ல சொல்கிறேன், பெண்ணை கொல்ல சொல்லவில்லை. அப்போ நான் சொல்வதும் தர்மம் தான் அப்படின்னுவார். அப்போ ராமர் சொல்வார், அப்போ இனிமேட்டு நான் நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பேன், ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ ராமர், இது ராமாயணத்தில் வர்ற சின்ன கதை. அதுபோல இங்கே மாதர் என்று சொல்லப்படுவது உருவத்தில் கிடையாது, எண்ணத்தினால். அந்த குணம் என்ற ஒன்று யாரிடம் இருக்கின்றதோ, இந்த மருள், மயக்கம், பயம், அடுத்தவர்களுடைய பொருளை எப்படி அபகரித்து கொள்ளுதல். இப்போ யாராவது ஒரு ஆண்மகன் இருக்கான்னு வச்சுக்குவோம், ரொம்ப வலிமையோடு இருக்கான் ஆண், இந்த ஆளை ஏமாற்றி அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டோன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அவர் பணத்திலே வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் ஆண்மகனே இல்லை, அவன் ஒரு மாதர். ஏன்னா ஒரு வேலையும் செய்யலை. ஒரு கோடீஸ்வரர் இருக்காருன்னு வச்சுக்குவோம், அவரை போய் ஏமாற்றி இவருக்கு நம்ம வாரிசாக போயிட்டோம்னா ஆயுசுக்கும் சும்மா உட்காந்துட்டே சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி உள்ளே போகிறான்னு வச்சுக்குவோம். உள்ளே போயிட்டான். அப்போ கோடீஸ்வரருடைய பணத்தில் தான் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்கிறான். அவன் ஆனா இல்லை, ஆண்மகனுக்கான குணம் தன்மை அங்கு இல்லை, அவன்கிட்ட அங்கே பெண் தன்மை தான் இருக்கு. அப்பந்தான் அவன் அங்கே மாதர். இப்போ மாதர் என்று சொல்லப்படுவது நேரடியாக பெண்களை குறிக்காது, அந்த குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் மாதர். இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ அதான் மருள் கொண்ட மாதர் மயிலுருவார்கள் அப்படிங்கிற. அப்போ என்ன பொருளாகுது, யாராவது ஒருத்தர் பணம் காசு சேர்த்து வச்சிருக்காங்க, ராஜா மாதிரி ஒருத்தர், அவங்க இன்னொருத்தர் இருக்க பணத்தையும் அபகரிக்கணும்னு நினச்சி அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட போய் நம்ம ஒட்டிக்கிட்டோன்னா நம்மளும் நல்லா வாழலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினைச்சாங்க அப்படின்னா, இதுதான் 3வது அடியில் சொல்லிட்டாரு. 4வது அடியில் என்ன சொல்றாரு, மருள் கொண்ட சித்தையை மாற்ற இல்லாரே அப்படிங்கிற. மருள்னா மயக்கம். அப்போ அந்த அறிவு மயக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அறிவு மயக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சிந்தனையை மாற்ற கில்லாரே அப்படிங்கிறாரு. இந்த சிந்தனையை வந்து அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ 4 அடிகளையும் சேர்த்து பொருள் பார்க்கும் பொழுது அவர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, ஏற்கனவே ஒருவர் அவர்கிட்ட ஒரு சிற்றறிவு இருக்குது, இருட்டான ஒரு அறிவு இருக்குது, அடுத்தவங்க பணத்தை எப்படி பிடுங்கலாம், ஏமாற்றலாம், திருடலான்ற எண்ணம் ஒன்று இருக்குது. இந்த அறிவு மயக்கத்தில் இருக்கிற அவரே நிறைய சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இன்னும் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் இன்னொரு நபர் இவர்கிட்ட போய் சேர்ந்தா நம்மளும் சொகுசாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருக்காரோ இவங்களோட சிந்தனையெல்லாம் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ மாற்ற முடியாவிட்டால் என்ன நடக்கும், இந்த 2 வகையினருமே அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பாவங்களையும் சேர்த்து தான் அபகரித்து கொள்கிறார்கள். இப்போ பாவங்களை அபகரிக்கும் போது மேற்கொண்டு அவர்களுக்கு பிறவிப்பினி, அந்த துன்பம், உடல் நோய்கள். ஏன்னா இன்றைக்கே நல்லா பார்க்கலாம், ஒருத்தருக்கு செல்வம் நிறையா இருக்கும், ஆனால் டாக்டர் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போ டாக்டர் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், பணமும் செல்வமும் நல்லா இருக்கும், ஆனால் பேச்சு துணைக்கு அன்பாக பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு குறையை இறைவன் அங்கே வைத்து விடுவார் அங்கே. ஸோ இதான் இந்த பாடலில் உட்கருத்தாக சொல்லப்படுது. பாடல்லேருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, 3 பாட்டு பார்த்துருக்கோம் இன்றைக்கி. பிறர்மனை நயாவாமை, இந்த பாடல்களிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய 3 பாடல்களிலிருந்தும் தெரிந்து கொள்ளக்கூடிய நமக்கான செய்தி, நம்மிடம் அறிவு,
ஆற்றல் அனைத்தும் இருக்கிறது. நாம் அதை சரியாக ஒழுக்கத்தோடு பயன்படுத்தினோம் என்றால் நமக்கு உண்டான மகிழ்ச்சி, நமக்கான தேவைக்கான பொருள் அனைத்தும் இங்கு கிடைக்கும். இது உலக நியதி. அது இல்லாத பட்சத்தில் இருப்பவர்களுக்கு இங்கே மன அமைதியும் கிடைக்காது, மகிழ்ச்சியும் கிடைக்காது, உலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வமும் கிடைப்பது கிடைக்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக முக்தி என்ற ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அதையெல்லாம் வேண்டும் என்றால் நம்மிடம் இருப்பதை விட்டு தர்மத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லப்படுது அந்த 3 பாடலுடைய மூல கருத்து. ரொம்ப அருமையா, ரொம்ப எல்லாத்தையும் விளக்கமா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மேம்போக்கா பார்த்தா ஒரு மாதிரி தெரியும், ஆனா உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் தனியா விளக்கம் சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா. நீங்க பாடல் இருக்க விளக்கமே பாத்தீங்கன்னா கூட சிம்பிளா வேற மாதிரி ஒரு விளக்கம் தான் தெரியும் புத்தகத்துல படிக்கும். ஆனால் அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப நான் சொல்றதை எழுதி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எழுதி ரொம்ப அருமையா இருந்தது வகுப்பு. ரொம்ப ஈஸியா எளிமையா புரிய வச்சீங்க. ரொம்ப நன்றியா. விளக்கம் எல்லாமே சரியான வார்த்தைகளை வச்சு நல்லா புரியுற மாதிரி, எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. நன்றி ஐயா. நல்லது நல்லது.